பற்றி பேசுகிறோன்னா மாட்டை பற்றி தான் பேச போகிறோம். மோடி ஒரு புதுசாக ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காரு. விவசாயிகள் மாடு வளர்ப்பு திட்டத்துக்காக இலவச மாட்டு கொட்டாய் திட்டம் உங்களுக்காக அமைச்சு கொடுக்குறாரு. அந்த திட்டத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் இந்த விவசாயிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்கள் அருகாமை இருக்கிற மாட்டு டாக்டர் இருக்கிறாங்க இல்லையா, மாட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது இல்லையா, அங்கே போயிட்டு நீங்கள் இதை பற்றி போய் மாட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் விசாரிக்கணும். விசாரித்தோடனே அவங்க ஒரு ஃபார்மு கொடுப்பாங்க. அதை வாங்கி நீங்கள் விவோ ஆஃபீஸ்கிட்டையும் உங்கள் அருகே உள்ள தாலுக்கா ஆஃபீஸ்க்கும் நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு இது மாதிரி அந்த விவோ கஸ்டண்ட் என்ன வேலை பண்ணுவார்னா, நீங்கள் எத்தனை வருஷமாக மாடு வளர்க்குறீங்க, எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க, 5 வருஷமாக. ஆனால் இதுக்கு எலிஜிபிள் என்னன்னா, மேக்ஸிமம் ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷமாவது மாடு வளர்த்துருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃப்ரீ மாட்டு கொட்டாய் வழங்கப்படும். நீங்கள் உடனே இது ஸ்கீம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுன்னு ஓடி போய் உடனே உங்களுக்கு ஒரு மாட்டு கொட்டாய்க்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி 2 மாடு வாங்கி கட்டி நீங்கள் இதை யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். உங்களுக்கெல்லாம் அது கிடையாது. மாடு மேக்ஸிமம் ஒரு 5 வருஷமாவது வளர்த்துருக்கணும். அதாவது ஒரு 5 மாடு, மேக்ஸிமம் மினிமம் ஒரு 5 மாடாவது இருக்கணும். அவங்களுக்கு தான் இந்த மாட்டு கொட்டாய் இலவசமாக தருவாங்க. எந்த ஒரு பைசாவும் கிடையாது. மோடி புதுசாக இந்த திட்டத்தை உங்களுக்காக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. மாடு மட்டும் இல்லை, ஆட்டு கொட்டாய் இது மாதிரி திட்டத்தெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. விவோ ஆஃபீஸ்கிட்ட போயிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சொந்தமான இடம் வேணும் மாட்டு கொட்டாய் போடுறதுக்கு. அந்த சிட்டா இருக்கு இல்லையா, அந்த சிட்டாவில் உங்கள் பேர் மட்டும்தான் இருக்கணும். அதில் கூட்டுப்பட்டா சிட்டா இருக்கக்கூடாது. அதாவது ஒரு சிட்டாவில் உங்கள் பேர் மட்டும் இருக்கணும். வேறு யாராச்சும் பேர் ஜாயிண்டில் இருந்தால் அது பேர் கூட்டுப்பட்டா இல்லையா, அது மாதிரி கூட்டுப்பட்டாவில் இருக்கக்கூடாது. தனிப்பட்டாவை சிட்டா பட்டா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். நீங்கள் அப்புறம் போயிட்டு தாலுக்கா ஆஃபீஸில் போயிட்டு விசாரிச்சிங்கன்னா அவங்க ஒரு என்கொயரி பண்ணி ஒரு 2 மாதத்தில் எனக்கு தெரிஞ்ச தகவல் படி அவங்க உங்களுக்காக மாட்டுக்கொட்டாயை சாங்ஷன் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம்ப்பா. அதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸர்கள் உங்கள் விவசாயிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களா, இல்லை லஞ்சம் வாங்குறாங்களா என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது மாதிரிலாம் திட்டம் இருக்குது. முன்னாடிலாம் பணம் கொடுக்க அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? இது விண்ணப்பம் பண்ணி நீங்கள் உங்கள் விவோ ஆஃபீஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க. மேலும் இதுவரை தகவல் குறிக்க இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவும். பாய், உங்கள் ராஜேஷ் ராஜு. பாய். இது மாதிரி நீங்கள் தகவல் வேணும்னா என்ன அறிமுகப்படுத்தவும் கமெண்ட் பண்ணுங்கள்.